ருத்ராஜ் அடுத்த மேட்ச்ல ஓபன் பண்ணுவாருன்னு ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிக்கையா இருந்தா, ஆனா அவர் ஓபன் பண்ண மாட்டேன்னு இப்ப இன்டைரக்டா பதில் சொல்லிருக்காரு. வாங்க அதை பத்தி நாம எப்ப டீடைலா பார்க்கலாம். ராஜஸ்தான் மேட்ச் லாஸ்க்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நீங்க ஏன் சிஎஸ்கேக்காக ஓபன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு பார்த்தா, சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை ராயுடு, ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா பிளே பண்ணி டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் இப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் டீம்ல இல்லாததாலும் இந்த ஸ்குவாட்ல நான் ஒன் டவுன்ல வந்து பிளே பண்ணா டீம் பேலன்ஸ்டா இருக்கும். பத்தாததுக்கு சிவம் டுபே வந்து பேட்டிங் பண்ணவும் பேட்டிங் பொசிஷன் சூட்டபிளா இருக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் ஒன் டவுன்ல வந்து தான் பிளே பண்ண போறேன்ற முடிவை என்கிட்ட ஆக்ஷன் அப்பவே டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ டீமோட நல்லதுக்காக நான் எந்த ஸ்பாட்ல வேணாலும் பிளே பண்ண இப்ப ரெடியா இருக்கேன்னு ருத்ராஜ் இப்ப கருத்து சொல்லியிருக்காரு. கூடவே என்னதான் நான் ஒன் டவுன்ல வந்து பிளே பண்ணணும்னு டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாலும் முதல் 3 மேட்சா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நான் வந்து பேட்டிங் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்குன்னு ருத்ராஜ் ஃபன்னியா பேசிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். மேபி அடுத்த மேட்ச்ல டெவான் கான்வே வந்து ஓபன் பண்ணா ருத்ராஜ் அகைன் ஓபன் பண்ணவும் சின்னதா வாய்ப்பு இருக்கு. சொன்ன நடக்க போகுதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.